அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் பார்த்துலாமாங்க. நேற்று நைட்டு மட்டும் பாத்திரம் கலக்கல, எவ்வளோ பாத்திரம் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குன்னு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அதில் கை வச்சிட்டோம்னா எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு குடிக்கிறதுக்காக ராகிக்கூழ் தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா ஒரு நாள் நல்லாயிருக்குன்னு சொன்னால் அதுக்காக டெய்லி ராகிக்கூழ் அப்படின்ட்டு இருந்தானுங்க. நீங்கள் என்னமோ சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ராகிக்கூழ் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டேங்க. இப்போ வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு பசங்களுக்காக வந்து பாசிப்பருப்பும் சிறுகீரையும் போட்டு வந்து கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு. நான் இன்றைக்கி கீரை வாங்கிட்டு வரும்போது தான் கேட்டாங்க, என்ன இன்றைக்கி கீரை செய்கிறியா, சாம்பார் இது வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது, திங்கக்கிழமை கீரை செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது எதனால் சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் திங்கக்கிழமையும் சரி என்ன கிழமையானாலும் சரி 4 கிழமையெல்லாம் பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்கோ அதை வந்து சமைச்சிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பும் சிறுகீரையும் போட்டு கடைஞ்சலாம் பசங்களுக்கு லஞ்சுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிவிட்டுங்க. பாசிப்பருப்பு வந்து வேக போட்டுட்டு பசங்களுக்கு ஆற வச்சுருந்த கூழுமே பார்த்திங்கன்னா ஆறிடுச்சா, ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ரொம்ப ஆறிச்சுனாலும் குடிக்கிறதுக்கு முடியாது, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதையுமே அவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்துலாம்னு சொல்லி ஊற்றினா, சின்னவன் வந்துட்டு நம்ம பாதாமும் கொஞ்சம் போட்டு கொடுங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் இருக்கு இல்லையா பேக்கெட்டு, ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு சொல்லிட்டு பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னானுங்க. அப்புறம் அவங்க மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் போதுமா, நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானே அவங்கள பார்க்க முடியும். அதனால் நானும் ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சிட்டு கீரை வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அதனால் பருப்பு வந்துட்டு கடைஞ்சி விட்டுட்டு அப்படியே இன்றைக்கி வந்து குக்கரில் போடல, சட்டியிலே போட்டு 2 கொதி கொதிச்சுமே நல்லாவே வெந்துருச்சு. குக்கரில் போட்டால் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால் பார்த்துட்டிங்கன்னா சட்டியிலே போட்டுட்டு, இது சிறுகீரைங்கிறதுனால கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும், அதனால் சட்டியிலே போட்டு பருப்பை வந்து வேக வச்சுட்டு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்குங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு, சட்டி இறக்கி கீழே வச்சாச்சு. இப்போ கீரைக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டலாம்னு சொல்லிட்டு தாளிச்சிட்ருக்கேன் நான். வெங்காயம், அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், பூண்டு, வரமிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு அதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்களேன், வெண்டைக்காய் குழம்பு நேற்றுக்கு வச்சது இப்போ பார்க்குற கூட எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. எப்போவுமே புளிக்குழம்பு நேற்றுக்கு வச்சா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்சுமே வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். பெரியவனோட லஞ்ச் பாக்ஸும் கிடச்சிச்சு, குழம்பு ஊற்றுறதுக்கு இன்னமும் கிடச்சிச்சு. சின்னவனோட கிடைக்கல, அதனால் சாப்பாட்டுக்கு மேலே ஊற்றியாச்சு. பெரியவன் வந்துட்டு வெங்காயம் போட்டு ஆம்லேட் சாப்பிட மாட்டான், அதனால் அவனுக்கு வெங்காயம் போடாமல் ஆம்லேட் போட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி இன்றைக்கி கையோட வந்து கொடுத்து விட்டாச்சுங்க. ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இவங்கள்ட்ட வந்து ராகிக்கூழ் இருக்குது குடிக்கிறீங்களான்னு கேட்டால் வேணான்ட்டாங்க. சரி நல்லது பிடிக்காதலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழக்கம் போல் வந்துட்டு டீயை போட்டு கொடுத்துட்டு பப்புவுக்கு மட்டும் ராகிக்கூழ் ஊட்டி விட்டுட்டு அவனை வந்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றுனா பைவில் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தட்டை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. அழகாக வந்து சாப்பிட்டுருந்தா. சரி வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தான். பார்த்ததுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கை ஆட்டிக்கிட்டு சாப்பிட மாட்டேன் தலையை ஆட்டிக்கிட்டெல்லாம் உட்காந்துருந்தா. கோவம் வந்துருச்சா சாருக்கு நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு. அதனால் வந்துட்டு சாப்பிடாம உட்காந்துருக்கான் பாருங்களேன். இப்போ பாருங்கள் தட்டை தள்ளி விடுவோம் பாருங்களேன், அவ்வளோ கோவம் சாருக்கு. எனக்கு ஊட்டி விட்டான் அழகா. அதுக்கப்புறம் சரிப்பா நீ சாப்பிட்டா போதுன்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.